ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி சிறப்பாக முடிஞ்சிருச்சு. வைபவ் சூரியவம்சி என்னுடைய ஃபேவரட், அந்த சுட்டி குழந்தைய வச்சு வெளுத்து செஞ்சுரி. நான் ஃபேண்டசிலாம் பிக் பண்ண ரொம்ப சந்தோஷம். இந்த மேட்சை பற்றி எனக்கு என்ன நினைக்கிறீங்க? கன்வின்சிங்காக ஜெயிச்சு அடிச்சு முடிச்சு போயிட்டு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜெய்ஸ்வாலும் சூப்பராக ஆடினாரு. உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அவங்களுக்கு they got nothing to lose, sir. அவங்க தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ராஜஸ்தான் ராயல்ஸ். சம்டைம்ஸ் when you know that you got nothing to lose, you play fearless cricket. Another thing I want to repeat, and I will repeat, Jaiswal has to bat till the end, then they got a chance to win. Yes, of course he was just outclassed by Surya Vamshi. உங்களுக்கு வந்துட்டு ஜிடில ஆடினவங்க, அந்த கில்லாட் இன்னிங்ஸ், எவ்ரி திங், தெர் இஸ் நோ டாக்கிங் பாயிண்ட் அட் ஆல். இதுல எனக்கு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டேலண்ட் இந்த மாதிரி ஒரு ரன் அடிக்குது அப்படின்னா, அந்த டேலண்ட் பத்தி உங்களுக்கு ஹையா பேசாம, அவரோட ஏஜ் இஸ் த டிபேட் தட் இஸ் கோயிங் ஆன். அதுதான் ஒரு ட்வீட் போட்டேன் நான். 35 பால்ல செஞ்சுரி அடிச்சாரு. முன்னாடி ஐ திங்க் கிறிஸ் கெயில் அண்ட் ரோஹித் சர்மா ஆல்சோ ஸ்கோர்ட் 135 பால்ஸ். ஓகே, அவங்க கிறிஸ் ரெண்டு கெயில் பேர். 30 பாலாம், அடுத்து யூசுப் பத்தானு. ம். யூசுப் பத்தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எல்லாம் when they scored that 100, it was expected from them. They are already T20 legends at that time. பெரியப்பாவும் 35 பால் ஏதோ அடிச்சாரு. டேவிட் மில்லர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த மில்லரு, மேட்ச். டிராவிஸ் ஹெட் 39 பால். அவங்க எல்லாம் அடிச்சது வாவ் வெல் பிளேட் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கிடையாது. அதை விட்டுட்டு திஸ் பாய் 14 year old அதை பண்ணாதீங்க. 35 பால்ல ஒரு பிளேயர் அது 39 வயசுல அடிச்சாலும் இட் இஸ் அ மானுமெண்டல் எஃபர்ட். தட் டு யூ காட் 210 டு சேஸ். லக்கீலி எனக்கு என்ன சொல்றது, சர்ப்ரைசிங்லி, லக்கீலி சொல்றேன், சர்ப்ரைசிங்லி திஸ் இஸ் நாட் த ஜெய்ப்பூர் விக்கெட். ஐசா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் எப்பவுமே. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. இப்ப நீங்க பார்த்தா பயங்கரமா ஸ்கிட் ஆச்சு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இப்ப இதுல உங்களுக்கு வின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் 8 overs ஆஃப் பேட்டிங் எந்த டீம் நல்லா ஆடுது? ஜிடி டிட் பிரில்லியன்ட்லி வெல். 74 ஃபார் நோலாஸ். அவங்க டெம்ப்ளேட் அதுதான். 13 ஓவர் யாராவது ஒரு டாப் த்ரீ ஹவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டூயிங் திஸ் பிரில்லியன்ட்லி. இவங்க 108 ஃபார் நோலாஸ் 8 ஓவர்ல. ஸ்பின்னர்ஸ் எக்கானமி பாத்தீங்கன்னா, ஆர்ஆர் 9 overs 88 runs 2 wicket, ஜஸ்ட் லெஸ் தேன் 10 an over. இவங்க 6.5 overs 74 runs, மோர் தென் 10 an over. இன்ஸ்பைட் ஆஃப் ரஷீத் கான்ஸ் எக்ஸ்ட்ராடனரி ஷோ, பிரில்லியண்டா போட்டார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு எனக்கு என்ன இப்ப இவங்க பாத்தீங்கன்னா, ஜிடி இஸ் வெரி வெரி கிளியர். அந்த டெம்ப்ளேட்ல நான் ஆட போறேன். 6 ஓவர்ல 53 நோலாஸ், 10 ஓவர்ல 92க்கு நோலாஸ், 11 to 15 ஒவ்வொரு தரையும் நோலாஸ் இருக்காங்க. இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடி 57, கடைசியில ஒரு 60. புட்டப்ப ஸ்கோர் பிச் இன் மை ஒப்பீனியன் இஸ் மோர் ஆக்சுவலி. இவங்க என்னன்னா ஒரே இதுல தான் வந்தாங்க. இதுக்கு மேல பேசி பிரயோஜனமே கிடையாதுன்னு. இப்ப எனக்கு என்ன புரியவே மாட்டேங்குது அப்படின்னா, இப்ப பீப்புள் வில் கோ ஹார்ட் அகேன்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் அஸ் அ போலர். ஏன் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு இதுக்காக சொல்றேன். இப்ப 4 ஓவர்ல 60 ஃபார் நோலாஸ். ஓகே, லைவ் ஹைலைட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் எக்குன்னு எக்கிட்டு இருக்காங்க. 5வது ஓவர்ல நீங்க அவரை கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனி திங். போத் கான் டு பெசாக் மோடு. முதல் ஓவர்ல யோ ஏன் அதை பண்ண மாட்டேன்றாங்க தெரியல. வாஷிங்டன் சுந்தர் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர் பிளே bowlers அப்படிங்கும் போது ஏன் குடுக்கறியா? முதல் ஓவர் கொடுன்றேன் நானு. ஒய் ஆர் யூ நாட் கெட்டிங் இம் டு ஃபர்ஸ்ட் ஓவர்? அது தெரியல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் சாய் கிஷோருக்கு போலிங்கே கிடையாது. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் சார் அதுக்கப்புறம் ஒரு ஓவர் போலிங் போட்டார்ல, என்ன பண்ணாரு? அந்த மாதிரி பேசாதீங்க. 6 ஓவர் முடியுதா, ரஷீத் கான் ஒரு பக்கம் போடுறாரு, ரொம்ப நல்லா போட்டாரு, எடுத்துன்னு வாங்க சாய் கிஷோர். அதுக்கப்புறம் எங்கேருந்து அந்த கரீம் ஜன்னத் வந்தாருன்னு சொன்னேன். அந்த ரிவ்யூலயே அந்த டீம்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம சொன்னோம், என்ன ஒரு இதுல இந்த கரீம் ஜன்னத், தே ஆர் வெரி 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 கிளியர்லி மிஸ்ஸிங் ககிசோ ரபாதா. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஹவு சீரியஸ் இந்த ப்ராப்ளம் எனக்கு தெரியல. நியூஸ் எதுவுமே வரமாட்டேங்குது. தே ஹாவ் டு கெட் இம் பேக். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தே ஹேட் decent runs, more than decent runs on the board to defend, in my humble opinion. Blown away by the approach by Rajasthan Royals. That is where you miss the presence of Kagiso Rabada. Kagiso Rabada is Kagiso Rabada. இப்ப நான் சொல்லணும்னா அதான் சொல்லுவேன். They are strategically extremely good. I have always praised them.
Even said that you need to keep the statue of Kashif Nehra in அகமதாபாத்னு. அந்த மாதிரி நீங்க யோசிக்கும் போது என்ன பண்ணோம், இப்ப சூரியவம்சி பாத்தீங்கன்னா இப்ப இந்த மேட்ச் வந்து பெருசா அடிச்சிருக்காரு, மத்த எல்லா மேட்சும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. இஸ் த்ரோயிங் இஸ் பேட் அட் எவ்ரிதிங். ட்ரை அண்ட் சேஞ்ச் சம்திங், ட்ரை அண்ட் கெட் வாஷிங்டன் சுந்தர் இன் த ஃபர்ஸ்ட் ஓவர். பரவாயில்லன்ற 4 ஓவர்ல 60 போயிடுச்சு, கிவ் ஹிம். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 20 ரன் கொடுக்குறாரா, பரவாயில்ல. ஒருவேளை ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தோம்னா the game would have gone upside down, considering the fact that இப்போ உங்களுக்கு பாருங்க, நிதிஷ் ராணா முன்னாடி இறக்கிட்டு நிதிஷ் இவரு ரியான் பராக் பின்னாடி வந்தாரு, எப்படி ஒரு ஒரு வெளுத்தா இருப்பாருங்க. ரிசோர்சஸ கரெக்டா நீங்க யூஸ் பண்ண, ரிசோர்சஸ நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். தீக்ஷானாவை கொண்டு வரணும்னு சொன்னோம், கரெக்டா கொண்டு வந்தாரு. 4 ஓவர்ல 35 ரன் 2 விக்கெட். அந்த ஸ்பின் ட்விங்ஸ் அவங்க செப்பரேட்டே பண்ணக்கூடாது. அசரங்கா எப்பவுமே சொல்லுவோம் 4 ஓவர்ல 40, 4 ஓவர்ல 39 விக்கெட் விழ, பட் ஐ ஓன்ட் கோ ஆர் டேக்கன். இன்னைக்காவது ஆகாஷ் 3 மத்வால் ஓவர் ஆடுவாங்க. 15 ரன் தான் கொடுத்திருந்தாரு அசரங்கா. 3 ஓவர் 15 தான் இருந்தாரு. கடைசி கடைசி ஒரு பட்லர் ஒரு 6 அடிச்ச உடனே டிஃபென்சிவா போடுறேன்னு லைனை மிஸ் பண்ணி அது இதுன்னு போயிருச்சு. அப்போ ஒரு விக்கெட்டுக்கு போட்டிருந்தா விக்கெட் எடுத்திருப்பாரு. அததான் நான் சொல்றேனே உங்களுக்கு. அது இப்ப மேட்ச் ஆவது ஆகாஷ் மத்வால கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் நோ வெதர் தே ஆர் இன் த தாட் ப்ராசஸ் ஆஃப் தேர் மேனேஜ்மெண்ட். எனக்கு என்னன்னு தெரியல. இம்பாக்ட் சப்ல இருக்காரு ஆகாஷ் மெதுவால், ஆனா உள்ள வர மாட்டேங்கிறாரு. என்ன சார் பிரயோஜனம் இம்பாக்ட் சப்ல இருந்து when someone is not playing? சொல்லுங்க பாப்போம். நீங்க there is absolutely no point. இப்ப இவங்க வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. சரி, எனக்கு நான் போலிங்க ஸ்ட்ரென்தன் பண்றேன்னு சொல்லிட்டு ஷெர்பேன் ரதர்ஃபோர்டை வந்து யூஸ் பண்ண முடியாம வச்சுக்கிட்டு பார்த்துட்டு வேற ஏதாவது இது பண்ண முடியுமா அப்படின்னு they have to bring back சுந்தர Kagiso. டிராப் பண்ண கூடாது பீடா. அவங்க திருப்பி இன்னைக்கு அடி பண்ணாங்க, சுந்தர தான் கண்டினியூ பண்ணணும். நான் நான் சொல்றேன் சார், எல்லாருக்கும் ஒரு டச்சிங் பாயிண்ட் இருக்கு. ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க மேக்சிமைஸ் பண்ணணும்னா ஒரு சில ரோல் கிளாரிட்டி 1 2 3ன்றத ஒரு போலர்னா எந்தெந்த ஃபேஸ்ல அவர் போட முடியும், விச் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் ஃபேஸ் ஃபார் இட் போல். பேட்ஸ்மேனுக்கு போது அப்பார்ட் ஃப்ரம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தட்ஸ் டாப் 3, மற்றவங்களுக்குலாம் என்ட்ரி பாயிண்ட் எது அப்படின்றத கரெக்டா இது பண்ணும். I won't be critical on GT on this loss. They are outplayed by Rajasthan Royals who came with a refreshing approach. 210 ஆனஸ்டா சொல்றேன், 210 என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வென்யூல இட்ஸ் குட் ஸ்கோர் டு டிஃபெண்ட். தோத்துருவாங்கன்னு தான் நினைச்சேன் நான் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆனஸ்ட்லி ஸ்பீக். பட் 4 ஓவர்ல 60 வந்த உடனே எனக்கு கொஞ்சம் இதாச்சு, ஓ அடிச்சிருவாங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து இன்னைக்கு ரொம்ப மெஷர்டா ஆடினாரு. அதுதான் வந்து உங்களுக்கு இது. இப்ப ஒரு பக்கம் ஒரு குட்டி பையன் வந்து இந்த மாதிரி அடிக்கிறாருன்னா he might have also gone berserk. அவரை எதுவுமே பண்ணல. நீ ஒரு பக்கம் நல்ல ஆடுறாரு, ஒரு கேட்ச் விட்டாரு பட்லர். 2 ரன்ல ஒரு கேட்ச் விட்டாரு ஜெய்ஸ்வாலுக்கு, பாத்தீங்களான்னு தெரியல. முட்டாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அப்ரோச் ஃபார் ஜெய்ஸ்வால் நவ் அதுதான் இன்டெலிஜென்ஸ்ன்றேன். ரெண்டு பக்கமும் அடிம்பாங்க, 210னா ரெண்டு பக்கமும் அடிம்பாங்க. தட் இஸ் நாட் த அப்ரோச் தட்ஸ் கோயிங் டு டேக் யூ. இதே 4 ஓவர் 60 ஃபார் 2 இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்துருப்பாங்க. இப்பயே சொல்றேன் உங்களுக்கு நானு. 10 ஓவர் 144 போயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 ஓவர் நீங்க 144 வந்துட்டீங்கன்னா வேர் ஆர் யூ கோயிங் டு டிஃபெண்ட்? வாட் ஸ்கோர் ஆர் யூ கோயிங் டு டிஃபெண்ட்? யூ நாட் கோயிங் டு டிஃபெண்ட் எனிதிங். அப்படின்றதுனால ஜிடிக்கு வந்துட்டு என்ன சொல்றது, கமாண்டிங் பொசிஷன்ல இருக்காங்க. இப்பயும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. பட் திஸ் வில் ஆல்சோ கிவ் தம் அ சான்ஸ் டு சி வாட் இட் இஸ். நான் தான் திருப்பி சொல்றேன், எனி டீம் கேன் பீட் எனி டீம் இன் ஐபிஎல். ஒரு டீமை கூட நீங்க வந்துட்டு என்ன சொல்றது பாதி இது லாயக் இல்லாதுன்னு சொல்ல முடியாது. மேபி யூ கேன் சே தட் they may struggle to get into playoffs, but you can never write any team off in IPL. The quality of cricket is too high. இப்ப யோசிச்சு பாருங்க, சஞ்சு சாம்சனும் அந்த டீமுக்கு போயிட்டாரு. அப்ப அதில் பாதாளத்தில் இருக்கும்போது சஞ்சு சாம்சன் போயிட்டாருன்னா பீப்புள் would have laughed at them. இந்த மாதிரி ஒரு குட்டி பையனை எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்காங்கன்னா தட் இஸ் ஸ்டாண்டர்ட். இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் அண்ட் வாட்சிங் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இருக்கிற நம்பர் ஆஃப் டீம்ஸ், நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தி ஸ்கில்ஸ் வாட் யூ ஹவ் காட். என்ன பிரியான்சாரியா சின்ன பையன் வந்து தூக்கி டாமடிமன் அடிக்கிறாரு. இப்ப நான் இவரை விட்ட போது நீங்க சொன்னீங்க, மத்த யங்ஸ்டர்ஸ் தான் சொல்லும் போது பிரப்சிம்ரன் சிங் இவரெல்லாம் சொல்லும் போது குட்டி குழந்தைய விட்டீங்களே பீடா அப்படின்னு போன மேட்ச் தான் நீங்க சொன்னீங்க. இந்த சின்ன பசங்க எல்லாம் வராங்க டாப் இப்ப கனாப்படா நடிக்கிறாங்க, எதை பத்தி கவலையே பட மாட்டேன்றாங்க. The only thing is that the gutsy approach where the credit has to be given to the coaching staff actually. ஒரு அவ்வளவு ஒரு சின்ன பையன் வந்து ஆடுறாரு அப்படிங்கும் போது நான் அவர் எல்லா பாலையும் அடிக்கிறாருன்னா ஒரு சில கோச்சிங் ஸ்டாஃப் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சின்ன பையன் இப்போ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்சம் பார்த்து ஆடுன்னு. ஐ டோன்ட் see them restricting his approach whatsoever. நீ என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ நீ அதை பண்ணி நீ ஆடு அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்த அந்த கோச்சிங் ஸ்டாஃபை யூ ஷுட் ரியலி பிரைஸ். But it's a good thing to happen. See, no team wants to lose a cricket match no matter what, where they are in the table. A win is a win and Rajasthan Royals should take it.
ஜிடி வந்து இதுல இருந்து என்ன பெட்டரா பண்ண முடியும்னு யோசிப்பாங்க. தேர் சிட்டிங் வெரி வெரி பிரிட்டி. என்ன சொல்றது, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு மிட் டேபிள்ல முடிச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்பெக்டபிளா அடுத்த சீசனுக்கு வர்ற மாதிரி போவாங்களான்னு பார்ப்பாங்க. வெல் பிளேட் ராயல்ஸ் அண்ட் ஹார்ட் லக் டு ஜிடி. ஆமா, ஸோ அதுதான் இப்போ கோயிங் ஃபார்வர்ட். இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்களா ஜிடி? ஏன்னா நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. அப்படியே ஒன்றும் இது தேவையில்லை. ரபாடா வந்துட்டா தில் ஃபர்தர் பி ஸ்ட்ரென்தன்ட். தே ஷுட் நாட் மேக் மெனி சேஞ்சஸ் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன் பிடா. அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்றது இல்லை சார், ரொம்ப யோசிக்கிறாங்கன்ற. நானே ரொம்ப யோசிக்கிற ஆளு. எனக்கு நானே ஒரு சில சமயம் சொல்லிப்பேன், டேய் நீ ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு. என்னை விட ஒரு 8 மடங்கு ஜாஸ்தியா யோசிக்கிறாங்க. ஓகே, when the team is going well, when a template is set, there is no need for you to think too much out of the box thinking. இந்த கரீம் ஜனத்து 30 ரன் கொடுத்தனாலலாம் மேட்ச் தோத்ததுன்னு நான் சொல்ல, அப்படி சொன்னா வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும். இன்னும் ஈஸியா ஆயிருச்சு அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஐ மேட் திங்ஸ் ஈஸியர் ஃபார் தம். இப்ப அதாவது உங்களுக்கு அது தேவையில்லை. ஜிரால்டு குட்சியேன்னு ஒருத்தர் இருக்காரையா, கிஷோர் ரபாதா இல்லைன்னா குயிக்கா போடுறவரு இஸ் ஃபிட். இன்ஜுரி எல்லாம் கிடையாதுங்கும் போது நல்லா போட்டாருன்னா அப்புறம் ரபாடா வந்துட்டாருன்னா அப்படி சொல்லவே முடியாது சார். உங்களுக்கு ஜெயிலர் 1 ஜெயிலர் 2 வேற, ஜெயிலர் 1 ஜெயிலர் 2 வேற. உங்களுக்கு அதோட எதையுமே நீங்க கம்பேர் பண்ண இப்ப முடியாது. சஞ்சு வந்துட்டா யார் வெளியே உட்காருவா? ஆறாருல அது வந்து ஒரு அவர் கஷ்டமா. பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவர் பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா, see there is no துருஜுரல் order, தானே. there is no hard and fast rules. ஒரு 4 ஃபாரினரும் உன் டீம்ல நீ ஆடியே ஆகணும்னு ஒப்பந்தம்லாம் எதுவும் கிடையாது. whichever மெட்மேயரா? batsman is தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு. ஹெட்மேயர் நீங்க எங்க ஆடுறீங்க? நம்பர் 6 நம்பர் 7ல ஆடுறீங்க. நிறைய மேட்ச் பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது. பேட்டிங் கிடைச்சாலும் வந்து 4 ஓவர் இருக்கும்போது வராரு. அப்படிங்கும்போது அவரை மாதிரி ஒருத்தர் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா? இல்ல துரோஜூரல் மாதிரி ஒருத்தர் இப்ப ஆல்மோஸ்ட் இட் டுக் த கேம் இன் ஃபேவர் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன்ஸ்ட் ஆர்சிபிக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா அதான் பண்ணுவாங்க. ஹெட்மேயர், see I'm a big fan of Hetmeyer, let me honestly tell you. பட் அவர் ரோல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது would rather want to prefer துருஜூரல். டோன்ட் சி த நேஷனாலிட்டி. ஒரு ஃபாரினர்னா 4 ஃபாரினர் தான் ஆடணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இஃப் யூ கெட் யுவர் காம்பினேஷன் ரைட், வெல் கோ வித் த காம்பினேஷன் தட் இஸ் ஒர்க்கிங். யூ கோ வித் 3 ஃபாரினர்ஸ். 2 ஃபாரினர்லாம் வச்சு டெல்லி குஜராத் டைட்டன்ஸ் தான் ஆட்டம் காமிச்சு கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க போது தட் ஷுட் நாட் பி த கிரைடீரியா. ஓ நம்பர் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஹேவ் டு ஃபில் அப்படின்னு. இப்பதான் சஞ்சு சாம்சன் நீங்க சொல்றீங்க வருவாரா என்ன எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து இன்ஜுரி அக்ரிவேட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்தியா சான்சஸ் எல்லாம் unless otherwise he is going to be very sure and is cleared by the medical ட்ரூ ட்ரூ. team. I don't see him coming. ஏன்னா வந்து நான் திருப்பியும் சொல்றேன், நாட் டாக்கிங் நெகட்டிவ்ல, ஐம் பீன் வெரி ஆனஸ்ட். அவங்க இதுக்கப்புறம் எல்லா மேட்சையும் ஜெயிச்சாலும் they will fell short. They are not going to make it to the playoffs. ஓகே சரி. ஆனா ஒரு என்டர்டைனிங் மேட்ச் பீடா, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அந்த சூரியவம்சி அடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பர்சனலி ஃபீல் சோ ஹாப்பி. ஸோ ஜெய்ஸ்வால் அடிச்சது ஆல்வேஸ் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஜெய்ஸ்வால். ஸோ ரொம்ப நல்ல மேட்ச். ஸோ இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஏன்னா ஹாப்பி ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு ஒரு வின்னுன்றது எப்படி, அதை எப்படி தேடுறது அப்படின்னு தெரியாம மாட்டிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, 3 மேட்ச் ஜெயிக்க வேண்டியது. அந்த 2 ஓவர்ல 9 ரன், 2 மேட்ச் 2 ஓவர்ல 18 ரன், அது இது ஒண்ணு ஜெயிச்சிருந்தாங்கன்னா 6 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க சுச்சுவேஷனை. வேர் தேவோட 12 பாயிண்ட்ஸ். They blew it away from a situation where they would have won completely. The things would have changed when it comes to the points table. There would have been a 12 பாயிண்ட்னா ஷூர் ஷாட் ரன்னர்ஸ் அவங்க ஃபார் பிளே ஆஃப் ஸ்பாட். இப்போ இது இல்லாம போச்சு. பட் தட்ஸ் வாட் யூ லேர்ன் இன் லைஃப். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தம் ஷோயிங் கேரக்டர் ஆஃப் பீங் நாக் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். குடோஸ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ், குடோஸ் டு தட் ஓப்பனிங் பேர், குடோஸ் டு தட் போலிங். ஜிடி பத்தி அதை பத்தி கவலைப்படுறது இது டெம்ப்ளேட் பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. They were blown away by 2 young batsmen who came there with purpose. Let us see how they regroup. Next is going to be another do or die game for one more team that is hanging on a thin thread, where they're going to take a team which is sitting pretty in the top 4. Delhi Capitals versus KKR in Delhi. We'll come back and do the preview for the game with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.